மகாலட்சுமி ஆதிக்கம் பெற்ற ரிஷபராசி நேயர்களே! இப்ப நம்ம எத பத்தி பேசுறோம் அப்டின்னா, அதாவது இந்த குரு பெயர்ச்சி கரெக்ட்டா 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி. அந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து நல்லா இருந்தா எப்படி பயன்படுத்திக்கணும்? இல்ல நல்லா இல்ல அப்டின்னா, அதுலருந்து தப்பிக்கிறதுன்னு ஒரு வழிமுறை அப்டி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு ராசி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பா வந்து அது ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இப்ப ரிஷபராசி நேயர்கள் அப்படி சொல்லும்பொழுது, மகாலட்சுமி ஆதிக்கம் அப்படி சொல்லும்பொழுது, சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து அதிபதிங்க. அப்ப சுக்கிர பகவான் அதிபதி அப்படி சொல்லும்பொழுது வந்து, உங்களோட வாழ்க்கையில இப்ப 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது, ஒரு நெறைய விஷயங்கள் ஒரு கமிட்மெண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது குழந்தைங்களோட கல்யாணமாக இருக்கட்டும், படிப்பு, 2வது வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இல்ல ஒரு வீடு கட்டுறது, இல்ல அப்டின்னா வந்து ஒரு இடம் வாங்கணும், இல்ல அப்டின்னா அதுக்குண்டான ஒரு முயற்சி. ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயங்கள் பூராமே அப்டி நம்மள சுத்தி இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, அப்டியே இறைச்சி கிடக்குது. ஆனா நம்மகிட்ட வந்து எதுவுமே சேரல. அது சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் அமௌண்ட் ரெடி ஆனா, காசு பணம் இருந்தா நமக்கு எல்லாமே நம்ம நல்லா இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு பெரிய ஒரு தாக்கம், ஒரு பெரிய ஒரு நல்ல நெறைய விஷயத்துல ஒரு ஆசை. எல்லாமே அடையணும் அப்டின்ற அளவுக்கு வெறி இருக்கு. அந்த வெறியும், வேகத்தையும் 3 விஷயம் தான். குடும்பத்து மேல வந்து கோவத்த காட்ட வேண்டாம். பிள்ளைங்க மேல ஒரு கோவத்த காட்ட வேண்டாம். "உன்னால தான் இந்த மாரி ஆச்சு. உன்னால தான் இந்த மாரி நடந்தது." அப்படின்ற அளவுக்கு இது செய்ய வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே முன்னுக்கு வந்துட்டாங்க. நான் இன்னும் கிணத்துல பட்ட கல்லு மாரி தான் இருக்கேன். இன்னும் எப்ப தான் நான் மேலுக்கு வர்றது அப்படின்னு தெரியல. அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு நெறைய யோசனை. அத பத்தியே ஒரு சிந்தனை. அதுக்கு வந்து இதெல்லாம் இருந்தாலுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, வந்து ஒரு இயலாத தன்மை. அதாவது பண்ண முடியலையே, இந்த ஒரு அமௌண்ட் வச்சுட்டு, இந்த ஒரு சம்பளத்த வச்சுட்டு, இந்த பிசினஸ் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டீங்க. ஆனா பொறுமையா ஒரு சிந்தனை பண்ணி, அதே மாரி ஆலோசனை பண்ணீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. அது நீங்க வந்து கரெக்ட்டான முறையில செயல்படுத்துற மாரி பாருங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, குடும்பம் நம்ப கையோட இருக்கணும். ஒரு தவறு நடக்கிறதுக்கு நாம்ப காரணமா இருக்கக்கூடாது. இத நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்தது வெளிநாட்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, பார்த்துட்டீங்க அப்டின்னா, நம்ம இப்ப பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து ஒரு சொந்த தாய் நாட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. சில பேர் வந்து வர முடியாம ஒரு சிச்சுவேஷன், குடும்ப வறுமை, இல்ல அப்டின்னா கஷ்டம், வாங்குன கடன் வந்து கட்டணும், வட்டி கட்டணும் அப்டின்ற அளவுக்கு ரொம்ப வந்து நமக்கு ஒரு நெருக்கடிகள், நிர்பந்தமெல்லாம் இருக்கும். அப்படியாப்பட்ட ரிஷபராசி நேயர்களே, அதாவது வந்து நீங்க இத்தன நாள் பொறுமையா இருந்ததுக்கு, அந்த இடத்துல ஒரு பலன் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பலன் அப்படி சொல்லும்பொழுது வந்து, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு மரியாதை கிடைக்கும். நாம்ப கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சரியான ஒரு பலன் கிடைக்கும். அப்ப நாம வந்து ஒரு வெளிநாட்ல ஒரு வனவாசம் பிரதேசம்ன்ற அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மூழ்குனாலும் முத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து அந்த ஒரு ஒரு தருணத்திலயுமே கூட ஒரு லாபத்தோட, ஒரு ஆதாயத்தோட நீங்க வந்து சம்பாரிச்சு சொந்த நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தைரியமா இருங்க. சரிங்களா? திடீர்னு அதிரடி முடிவுகள் நீங்க எடுக்க வேண்டாம். வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும். அதேமாரி வந்து ஒரே நாள்ல இத செய்யணும், பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து டக்குன்னு நீங்க மாற வேண்டாம். ஏன்னா வந்து, இப்ப சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனா கைக்கு வராதுக்கு முன்னாடி வந்து அத பத்தி நீங்க யோசனை பண்ண வேண்டாம். யாரிட்டயும் சொல்ல வேண்டாம். சொல்லும்பொழுது வந்து அது நடக்காமயே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வந்து இந்த ரிஷபராசி நேயர்கள், கவர்ன்மென்ட் ஜாப்ல அரசியல்ல இருக்கிறவங்க, இல்ல அரசாங்க தொழில் அப்படி சொல்லும்பொழுது வந்து ஒரு பதவி உயர்வோ, இல்ல அப்படின்னா சம்பள உயர்வோ, இடமாற்றமோ இதெல்லாமே எல்லாத்துக்கிட்டயும் ஒரு வலிமை போற அளவுக்கு ஒரே ஒரு சின்ன கையெழுத்து போட்டா எல்லாமே நம்ம தலையெழுத்தா மாறிரும். இந்த மாரி ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதெல்லாம் அமையாது. நடக்க வேண்டியது இருக்குது, கெஞ்ச வேண்டியது இருக்குது. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கோவப்பட வேண்டிய நிலைமையில வரும். அதனால பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, இந்த நிலையும் நமக்கு மாறும். நான் என்ன சொன்னேன்னு, உங்களுக்கு வந்து நெறைய நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வீதி வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வரல. சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பி எல்லாருமே இருக்காங்க. ஒரு அனாதை மாரி இருக்கிறோம். எல்லா பொருளும் உண்டு. ஆனா, நமக்கு சொந்தமா இல்ல. இதுதான் வந்து இன்றைய ஒரு காலகட்டம். 2 கூடயும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, சுப செலவுகள் பண்றதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் எல்லாமே குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தோம், கவிழ்த்தோம் அப்படின்ற அளவுக்கு செய்யாம, அதேமாரி கொஞ்சம் ஒரு பொறுமையாக, நிதானமாக யோசனை பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா, இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல 3ஆம் இடத்துக்கு வந்து கடகராசிக்கு போறாருங்க. அதுக்கு மேலயும் நமக்கு நல்லா இருக்கும். ஆனா, அந்த திட்டமிடல், இந்த ஆலோசனைகள், அதே மாரி வந்து இத பத்தி நம்ம சிந்திக்கிறது அப்படி சொல்லும்பொழுது, இப்ப ஒரு முடிவு எடுத்துக்கங்க. 3 கூடியும் அதாவது 3ஆம் இடம் போம்போது வந்து கண்டிப்பா நமக்கு நல்லது பண்ணுவாரு குரு பகவான். சரிங்களா? அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து,
திருமணம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. நாம சொன்ன ஒரு நல்ல காரியங்கள் நீங்க தள்ளி போட வேண்டாம். அந்த நல்ல காரியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, இப்பல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கோசரம் ஒரு ரூ. 10 கடன் பட்டாலுமே, அதுக்கோசரம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு அலைச்சல், அதாவது ஒரு முயற்சி எடுத்தாலுமே கூட, இதுவும் நல்லது நடக்கும். அதேமாரி விருப்பத்த தெரிவிக்கலாம். பெண்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க எதாவது இது நாள் வரைக்கும் நமக்கு நல்லபடியா தான் அமைஞ்சது. இப்ப வந்து எல்லாமே ஒரு குழப்பமா இருக்குது. ஏதோ ஒரு சிந்தனை நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா, குழப்பமா இருந்தா அதுக்கு வந்து எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு மட்டும் முடிவு எடுக்க வேண்டாம். நல்ல ஆலோசனை பண்ணி, அதாவது திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்குமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, 100% எல்லாமே கரெக்ட்டா இருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா வந்து, இதுலயும் நமக்கு ஒரு ஏமாற்றம் அடடா! அர்ஜென்ட் பட்டுட்டோமே அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு நிலைமை இந்த நேரத்தில உருவாகுற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நிதானம். அதேமாரி வந்து ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து, தாய்மாமன் புள்ள, அத்தை புள்ள இறந்தாலுமே கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து யோசனை பண்ணி செய்யுங்க. அதாவது வந்து ரொம்ப அர்ஜென்ட் பட வேண்டாம். அது பண்ணும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பல பேர் வெறுப்புக்கு நம்ம ஆளாகிருவோம். இது ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் குரு பகவான் போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இது இத்தன நாள் நீங்க வந்து ஒரு தவம் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். மனசு வந்து ஒரு சந்தோஷமா வச்சுக்கங்க. தேவையில்லாத ஒரு பழக்கவழக்கம் அங்க போணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, அதா இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து நண்பர்கள் அந்த மாரி அவங்களோட பேச்சுல கேட்க வேண்டாம். குடும்பத்த மேல ஒரு அக்கறை செலுத்துங்க. குடும்பத்த பாருங்க. குடும்பத்துக்கு வந்து ஒரு டைம் செலுத்துங்க. இதெல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும். அதேமாரி மேலதிகாரி, அதேமாரி கீழ இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே ஒரு மரியாதையா பேசுங்க. அத வந்து பல பேருக்கு வெறுப்புக்கு ஆளாயிருவோம். அந்த வெறுப்புக்கு ஆளாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நேரடி நம்ம ஒண்ணுமே பண்றதில்ல. ஒரு சாபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமைலாம் நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா, நிதானமா இருந்தீங்க அப்படின்னா வந்து, இதன் மூலியமா வந்து 3வது மனுஷன் மூலியமா வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் நம்ம அப்படியே கம்மியாயிருங்க. அதேமாரி வந்து ஒரு கவலைகள், அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மள விட்டு மறைஞ்சிரும். நமக்கு ஒரு 70 வயசு ஆயிருச்சு, 50 வயசு ஆயிருச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அட்வைஸ் பண்றன்ற பேர்ல யாருகிட்டயும் நீங்க வந்து அறிவுரை சொல்ல வேண்டாம். இப்ப நீங்க சொல்றது யாருமே கேட்கிற நிலைமையில இல்ல. அதான் வந்து முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இவனுக்கு இந்த இந்த வேல தவிர வேற எதுவுமே இல்லடா அப்படின்ற அளவுக்கு வந்து, நம்மள ஒரு தாழ்த்தி பேசுற அளவுக்குலாம் வாய்ப்புகள் உண்டுங்க. அதேமாரி எதுக்குமே நீங்க வந்து வேணும்னே வந்து முன்னாடி போய் எதுவும் நிக்க வேண்டாம். கம்பல் பண்ணி கூப்பிடும்போது நீங்க போங்க. கண்டிப்பா வந்து அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும். மரியாதை இல்லாத இடத்துக்கு நீங்க எதுக்கு நீங்க போக வேண்டாம். அதேமாரி உடம்பும், மனசும் கொஞ்சம் திடகாத்திரமா வச்சுக்கங்க. நல்லபடியா பார்த்துக்கங்க. ஹாஸ்பிட்டல் செலவுகள் பெருசா வராது. இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஒரு பிரஷரோ, சுகரோ வேற ப்ராப்ளம் இருந்தா, அதுக்குண்டான ஒரு மெடிசின் எடுத்துட்டீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் வராதுங்க. இது வந்து ரிஷபராசி பற்றிய பொதுவான தகவல்கள் மட்டும் தானுங்க. எதுக்கும் உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க பார்க்கணும். திசாபுத்திகள் எப்படி இருக்குது? எந்தெந்த கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது? ஆட்சியில் இருக்குதா? உச்சத்தில் இருக்குதா? நீச்சத்தில் இருக்குதா? இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்குண்டான ஒரு ஆலோசனைகளும், அதுக்குண்டான ஐடியாக்களும் கரெக்ட்டா உங்களுக்கு வழங்கப்படும். அது என்னோட நம்பர் கீழ இருக்குது. தொலைபேசி வாயிலாகவோ, இல்ல மெசேஜ் மூலியமாகவோ நீங்க வந்து நீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட்டா சொல்லலாம் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப அத நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது. எந்த ஒரு நாளும் நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். நல்ல யோகமா இருக்கும். இந்த காணொளியை முதலா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல்ன்ற பட்டன் நீங்க அமைத்துக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு இல்லாட்டி பண்ணா கூட யாருக்காவது ஒரு பயன்படும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.